பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு நம்முடைய திருச்சபைக்கு செய்த நன்மைகள் ஏராளம். 65 ஆண்டு காலமாக கர்த்தர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். இந்த வேளையிலே இங்கு ஊழியம் துவங்கப்படுவதற்கு காரணமாயிருந்தவர்களுக்காக, நம்முடைய தந்தை பேராயருக்காக, இன்னும் அப்பொழுது இருந்த விசுவாச மக்களுக்காக, அப்பொழுதிலிருந்து இம்மட்டும் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிற விசுவாச குடும்பத்தாருக்காக, திருப்பணியாற்றின போதகர்களுக்காக, ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் உறுதியாக இருந்து, கர்த்தருக்குள்ளாக உறுதியாக இருந்து, கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருந்து, திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒவ்வொருவரையும் நாம் நினைவு கூறுவோம். அனைவரும் நினைவு கூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீர் செய்த சகல உபகாரங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்வோம். ஹல்லேலூயா. ஆலயத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நினைத்து ஆண்டவரை துதிப்போம். கண்ணீரை ஊற்றினோம், கண்ணீரை ஆண்டவர் களிப்பாக மாற்றியிருக்கிறார். சோர்வோடு தேவ சன்னிதானத்தை நாடி வந்திருக்கலாம், ஆண்டவர் பலப்படுத்தினவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். தைரியம் இழந்தவர்களாக வந்த நம்மை தைரியத்தை கொடுத்து இந்த உலகத்திலே சிறந்திருக்கும்படியாக உதவி செய்திருக்கிறார். ஒன்றுமில்லாமல் இருந்த சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்மை பெருக பண்ணியிருக்கிறார், கனப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தரை நாம் மனதார ஸ்தோத்திரிப்போமா. அவருடைய வழிநடத்துதல் ஆச்சரியமானது. எந்நாளும் நம்மை கைவிடாத நேசர் தொடர்ந்து கரம் பிடித்து நம்மை வழிநடத்துவது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான அனுபவங்கள். இவைகளெல்லாம் நினைவு கூர்ந்து தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே. எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆமென். என்னில்லா நன்மைகள் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எல்லோரும் சேர்ந்து என்னை மறவாமல் என்றும் நம் நினைவாக இருக்கிற தேவன். இன்னொரு விசை, என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே. எல்லோரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, என்னை மறவாமல் என் நினைவாய் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்,
சொல்லலாமா? எட்டாத உயரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற மேன்மைகள். ஆமென். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என் நினைவாகவே இருக்கிறார்? அவர் நம் நினைவாகவே இருக்கிறபடியினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம் நினைவாகவே இருக்கிறபடியினால் தான் நாம் எதிர்பாராத உயரத்தில் இருக்கிறோம். நம் நினைவாகவே இருக்கிறபடியினால் தான் கர்த்தர் நம்மை பெருகச் செய்திருக்கிறார். நம் நினைவாகவே இருக்கிறபடியினால் தான் 65வது ஆண்டு விழாவை அவருடைய கிருபையினாலே அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களோடு நாம் உற்சாகமாக கொண்டாடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆம் தகப்பனே, எப்பொழுதும் எங்களுடைய நினைவாகவே இருப்பவரே, நாங்கள் உம்மை மனதார போற்றுகிறோம். உம்முடைய பாதத்தை நாடி 65வது ஆண்டு விழா ஆராதனையிலே உம்மை துதிக்கும்படியாக உதவி செய்திருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்ச்சிகரமாக உற்சாகத்தோடு இந்த ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அனைவர் மீதும் அவர்களுடைய சந்ததியின் மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உம்மை நேசிக்கிறார்களே சுவாமி. நீர் நேசிக்கின்ற நேசத்து நிமித்தமாக உம்மீதும் தங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறார்களே ஐயா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு விழா ஆராதனையிலே பங்கேற்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அளவற்ற ஆசீர்வாதம் எந்நாளும் தங்கி இருக்கட்டும். இந்த நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன்.